ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இந்த ஒரு டெலிஷியஸான தந்தூரியும் அண்ட் இந்த டொமேட்டோ ரைஸும் எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறீங்க. ஓடிஜி வாங்கிட்டோம், ரொம்ப நாளாக ஆசை இந்த தந்தூரி வீட்டிலே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு கோழி வாங்கி தந்தூரி செய்கிறதுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடையிலேருந்து வாங்கும் போதே தந்தூரி செய்கிறதுக்காக அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதையுமாரி நம்ம அது மேலே இருக்க முடி, அப்புறம் அதில் எக்ஸஸாக இருக்க கொழுப்பு அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டிஷ்யூ பேப்பர் அடித்து நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். பட் நம்ம இப்படி டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுக்கும்போது அந்த மேலே இருக்க ஒரு மாதிரியான ஸ்கின் இருக்கும்ல, அது வந்து ஒட்டிட்டு வரும். ஸோ அதனால் நம்மளுக்கு டிஷ்யூ வந்து கோழி மேலே ஒட்டிக்காத மாதிரி பார்த்து எடுங்க. தந்தூரி மசாலா ப்ரிப்ரேஷனுக்கு முன்னாடி நம்ம கோழியை வந்து நார்மல் சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள் அண்ட் உப்பு இது போட்டு நல்லா ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக மசாஜ் பண்ணி விட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுடணும். ஸோ இந்த மாதிரி நான் பாடி ஃபுல்லாக அந்த மிளகாத்தூள் அண்ட் உப்பை வந்து கோழியோட உடம்பு ஃபுல்லாக தடவிட்டேன். இப்போ நம்ம வந்து தந்தூரி மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தந்தூரி மசாலா, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 கப் கர்டு, 1 லெமன், அப்புறம் சால்ட் வந்து நம்ம ஆல்ரெடி கோழி மேலே ஃபுல்லாக தடவிருக்கும். ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் திரும்பியும் நம்ம வந்து ஃபுல் கோழிலையும் தடவி ஒரு 1 to 2 hours, ஆக்சுவலாக ஒரு 5 hours மேலே விட்டிங்கன்னா இன்னும் நல்லா இறங்கியிருக்கும். பட் நீங்கள் இமீடியட்டாக செய்ய போகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 hourனாச்சும் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி காலையும் கையும் ஃபுல்லாக கட்டி விட்டுருங்க. ஏன்னா வந்து நான் ஓடிஜியில் ரோட்டிசரி மோடில் செய்ய போகிறேன். லைக் இந்த ரோட்லலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, ஹோட்டலில் வந்து தந்தூரி சுற்றிட்டே இருக்கும், அந்த மாதிரி மோடில் நான் செய்ய போகிறேன். அதுக்காக நான் வந்து கை கால்லாம் கட்டிட்டு இந்த கிளிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா கோழியில் சொருகி இருக்கிற மாதிரி, ஸோ தட் அது வந்து கோழியை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணிடணும். நான் வந்து 230 டிகிரி டெம்பரேச்சரில் ஒரு 10 மினிட்ஸ் ரோட்டிசரி மோடில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ நான் அதே 230 டிகிரி செல்சியஸில் வந்து நான் 1 hourக்கு இந்த கோழியை ரோட்டிசரி மோடில் விட போகிறேன். லைக் எவ்வளோ அழகாக சுற்றுது பாருங்களேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ஓடிஜியில் இதை ட்ரை பண்ணுறேன். இதோட அவுட்கம் வந்து சூப்பராகவே வந்துச்சு. இதாகட்டும், நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். ஸோ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் கீ போட்டு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூட நான் 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு 4 வெங்காயம் இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு நீங்கள் வதக்கும் போது சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸோ லிட் வந்து உடனே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தட் இதுவும் சீக்கிரமாக வதங்கிறதுக்கான ஒரு டிப் தான். ஸோ தட் நம்ம கேஸை மிச்சம் பண்ணலாம். இது வந்து ஒரு 4லேருந்து 5 பேருக்கு தாராளமாக பற்றும். ஸோ ஒன்ஸ் லிட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும். இப்போ இஞ்சி பூண்டு வாசனைலாம் போனதுக்கப்புறம் ஒரு 4 பெரிய தக்காளியை நீள்வாக்கில் கட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்கள். நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் அது குக் ஆகணும். நடுவில் அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க, ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒருவேளை தக்காளி நல்லா குழையாமல் இருந்தால் இந்த மாதிரி கரண்டி வச்சு நீங்களே நல்லா குழைச்சி விட்டுருங்க. ஸோ தட் தக்காளி வந்து நம்ம சாப்பிடும் போது வாயில் படாது. அப்போது கிட்ஸ்லாம் நல்லா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். இதில் வந்து நான் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு மசாலா ஸ்மெல் போகிற வரலாம், அதாவது ஒரு 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது கூட வந்து கைப்பிடி புதினாவும் 1 கைப்பிடி கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்காக நான் 7 கிளாஸ் தண்ணி அளந்து ஊற்றிருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுள் மடங்கு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து கொதிக்கிற வரலும் அது நீங்கள் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் சீக்கிரமாகவே கொதிச்சிடும். நான் இன்றைக்கி 3 கிளாஸ் அரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துருக்கேன். ஸோ கொதிக்கிற தண்ணியில் சேர்த்த உடனே லைட்டாக கலந்து விட்டுட்டு
உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு உப்பு கம்மியாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் உப்பு நான் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிற வரலும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பபிள்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில்ஸ் விட்டுட்டு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஸ்டவ்லேயே விட்டுருங்க. 2 விசில்ஸ்க்கு அப்புறம் எல்லா ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறமா லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாப்பாடு ரெடியாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக வந்து இதில் காரம்லாம் கம்மியாகவே நம்ம சேர்த்துருக்கனால கிட்ஸ் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இது வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கலாம். நீங்கள் வந்து லிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா திரும்பி டைட்டாக க்ளோஸ் பண்ணவே கூடாது. குக்கரில் செய்யும்போது லைட்டாக ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி தான் க்ளோஸ் பண்ணணும். ஸோ தட் ரைஸில் இருக்க எக்ஸஸான வாட்டரில் கொஞ்சம் வற்றி போகும். தக்காளி சாப்பாடை இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா தக்காளி சாப்பாடே பிடிக்காத குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஃபேவரட்டான டிஷ். சரி, நம்ம தந்தூரிக்கான சைட் டிஷ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்காக நான் ஒரு கைப்பிடி மின்ட் அண்ட் ஆஃப் கைப்பிடி வந்து கொரியாண்டர் லீவ் சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகா, 1 இன்ச் இஞ்சி, 4 பல்லு பூண்டு, சாட் மசாலாவும் சீரகப்பொடியும் ஒரு ஸ்பூன், அண்ட் அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். அதை அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்டு நம்ம ஹோட்டலெலாம் கொடுக்கும்போது இந்த தயிர் வந்து தனியாக தெரியும். அதுக்காக வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் தனியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க கேப்பில் நம்ம தந்தூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ரோஸ்ட் ஆகிருக்கு. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே நல்லாவே சூப்பராக வந்திருந்தனால இனிமேல் தந்தூரி சாப்பிட்ணுன்னா ஹோட்டலுக்கு போய் தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. அண்ட் இதில் நான் 1 ஸ்பூன் ஆயில் கூட யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இது டோட்டலி ஹெல்தி. ஆயில் க்ரீஸ் பண்ண கூட கிடையாது. ஸோ சுத்தமாக எண்ணெயே சேர்க்காமல் நம்ம இந்த தந்தூரியை செஞ்சுருக்கோம். ஸோ இது ஓடிஜிலேருந்து எடுத்த உடனே ரொம்பவே சூடாக இருக்கும். கொஞ்சம் கூல் டவுன் ஆன உடனே அது மேலே நம்ம கட்டியிருந்த அந்த நாட்ஸ் எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். ட்ரஸ்ட் மீ, இந்த தந்தூரி ரியலாகவே ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டொமேட்டோ ரைஸ் வித் தந்தூரி சிக்கன் வந்து வியர்டான காம்பினேஷனாக தெரியல. பட் சீரியஸ்லி நம்ம வந்து இந்த டொமேட்டோ ரைஸை வந்து பிரியாணி ஸ்டைலில் செஞ்சுருக்கனால இதுவும் வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. அதனால் அதுக்கு ரைத்தா வச்சு சாப்பிட்டோம். அண்ட் வீட்டில் மேக் பண்ண கிரேப் ஜூஸை வச்சு சூப்பராக சர்வ் பண்ணி முடிச்சோம். இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களோட சண்டே எப்படி போச்சு? நீங்கள் இந்த சண்டேயில் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்றதை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் சண்டேனா உங்களுக்கு வெஜ் சாப்பிட பிடிக்குமா இல்லை நான்வெஜ் தான் கண்டிப்பாக சாப்பிட பிடிக்குமான்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆப்வியஸாக நீங்கள் ஒரு நான்வெஜ் லவராக இருந்தால் நான்வெஜ் தான் கேட்பீங்க. ஆல்ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் எதனா ப்ளஸ்ஸோ மைனஸோ அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ்ஸாக இருந்தால் சந்தோஷப்படுவேன், மைனஸ் இருந்தால் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்த குக்கிங் சீரீஸில் மீட் பண்ணுறேன். அண்ட் அன்டில் தென் பாய்.